ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் முத்துநகர் முத்துவின் முத்தான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டின் தீபகற்பம் என அழைக்கப்படும் ஒரு கிராமங்க. மேலே இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா பல தமிழ் சினிமாவோட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிங்கம் 2 படம். அதில் அனுஷ்கா மேடம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து என்னை கடத்திட்டாங்க சார்னு சொல்லிட்டு சூர்யா சார் கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் தாமிரபரணி படம், கட்டபொம்மன்னூர் எனக்கு கெட்டவன்னு பேர் எனக்கு அந்த சாங்கு, அப்போ இயற்கை மூவி, கடல், இந்த மாதிரி நிறைய படம் இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. எந்த இடம் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த இடம் இல்லைங்க, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற மணப்பாடு தான். நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒருவேளை இந்த மணப்பாடு பீச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் வரதா இருந்துச்சுன்னா இந்த பஸ் இந்த முக்கில் தாங்க நிப்பாட்டுவாங்க. திருச்செந்தூர் டு நாகர்கோவில் போகிற பஸ்ஸு, மணப்பாடு ரூட்டில் போகிற பஸ்ஸில் ஏறுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த நிப்பாட்டுவாங்க. இல்லை நீங்கள் நடந்து உள்ள இந்த ஆர்ச் வழியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஆட்டோ ஷேர் ஆட்டோ வர்ற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஏறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் பீச்சுக்கு. இந்த ஆர்ச்சில் பார்த்திங்கன்னா திருச்சிலுவைநாதர் நுழைவாயில்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது வழியாக உள்ளே போகணும். நுழைவாயிலிருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க உள்ளே போகிறதுக்கு பீச்சுக்கு. பக்கத்தில் உள்ள ஏரியிலேருந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மினி பஸ் வசதி கூட இங்கே இருக்குங்க. நிறைய பீச்சுக்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. மற்றபடி லோக்கல் உள்ளவங்களாம் பைக்கில் இல்லை காரில் வந்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மணப்பாடு பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்குங்க. தூத்துக்குடியிலேருந்து 53 கிலோமீட்ரு, திருநெல்வேலியிலேருந்து 62 கிலோமீட்ரு வரும், வடங்கூர்லேருந்து 10 கிலோமீட்ரு. தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்கன்னா திருச்செந்தூரில் தான் நீங்கள் வந்து பஸ் ஏறுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்கடி பஸ் கிடச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து மணப்பாடு பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்ரு, குளசியை தாண்டி வர்ற மாதிரி இருக்குங்க. குளசிலேருந்து 5 கிலோமீட்ரு தான் இந்த மணப்பாடு பீச் இருக்குது. இந்த மணப்பாடு கிராமத்தை பார்த்திங்கன்னா 3 சைடுமே பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா கடல் இருக்குது பார்த்திங்கன்னா சூழ்ந்துருக்கும். இது வந்து கடல் சார்ந்த கிராமம் பார்த்துங்க. உங்களுக்கு அந்த போகிற ரூட்டே பார்த்து தெரியும். நம்ம கிராமத்து உள்ளோடி போகிற மாதிரி இருக்கும் இந்த மணப்பாடு பீச்சுக்கு. இந்த இடத்துல 2 பாதையை புரியுங்க. லெஃப்ட்டில் போனீங்கன்னா பீச்சுக்கு போகலாம், ரைட் சைடு போனீங்கன்னா திருச்சிலை சர்ச் இருக்கும், அதுக்கு மேலே போகலாம். கொஞ்சம் ரொம்ப மேடாக இருக்குங்க, கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த மணப்பாடும் ஒன்றுங்க. இந்த மணப்பாடு வந்து பீச் மட்டும் இல்லைங்க, இங்கே பல பழமை வாய்ந்த சர்ச் இருக்குது, அப்புறம் லைட் ஹவுஸு, புனித சவேரியார் வளர்ந்த குகை இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதிசயம் நிறைந்த ஒரு கிணறு இருக்குங்க. கடல் மட்டத்துலேருந்து ஒரு 20 மீட்ரு தான் இருக்கும். அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா உப்பு கரிக்காத நல்ல சுத்தமான தண்ணீர் இருக்கும் பார்த்துக்குங்க. மேலும் இந்த மணப்பாடு பீச்சில் இருக்கிற பல இடத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க 400 ஆண்டுகளுக்கும் பழமையான இந்த திருச்சிலுவைநாதர் ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸர்லாம் இந்த கடல் வழி பாதையில் வரும்போது, பாய்மர கப்பலில் வரும்போது கடலில் பார்த்திங்கன்னா சீற்றம் மாதிரி வந்துட்டு சரியான புயல் காற்று அடித்தவுடனே என்ன பண்ண தெரியலையாம். அங்கே உள்ளவங்க எல்லாருமே திருச்சிலுவை நாயகன் இயேசு வந்து வணங்கி எப்படியாவது காப்பாற்றணுன்னு ஓரளவுக்கு தப்பிச்சு இவங்க இந்த கரை வந்து ஒதுங்கியிருக்காங்க. ஒதுங்கினோடனே சரி நம்ம திருச்சிலுவைநாதன் நாயகன் இவங்க தான் காப்பாற்றுறான்னு சொல்கிறதுக்காண்டி அவங்க வந்து அந்த பாய்மர கப்பலை வச்சு ஒரு சிலுவை ரெடி பண்ணி இங்கே வந்து வழிபட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஏதாவது சிறு குன்றின் மேல் இதை வந்து வச்சு வழிபட்டுருக்காங்க. அதுதான் பிறகு வந்து இந்த மாதிரி கட்டிடமாக கட்டியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். என்னென்னா, நான் அந்த கோயில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள், நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸ் தானே, அதனால் நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க. அதில் மாலை போட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சுக்குள்ளே போனோம். இயேசு கிறிஸ்து சாமியை வழிபட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. சின்னதாக கூட நம்ம மேலே பார்வை வந்து அப்படி தெரிலங்க. எல்லாருமே ஒரே சமம்ன்ற மாதிரி ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாருமே அப்படி வளர்த்துக்கு இருந்தாங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயங்க அதெல்லாம். ரொம்ப பழமையான ஒரு புனிதமான ஆலயங்க. நேரில் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்து வணங்கிக்குங்க. அப்படியே ஆலயத்துக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இல்லம் இருக்குது. அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா
நம்ம அந்த கலங்கரை விளக்கம் சொன்னோம் பார்த்திங்களா, லைட் ஹவுஸ். அதற்கு ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா சின்னது, அது அந்த காலத்தில் உள்ளது, அந்த லைட்டை வச்சு காட்டாங்களோ ஒளி அந்த இது. இப்போ உள்ளது பார்த்திங்கன்னா புது மாடலு, அந்த நம்ம ரேடார் மூலமாக சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மூலயமா செக் பண்ணுறது. இந்த திருச்சிலுவைநாதர் ஆலயத்துக்கு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன ஆலயம் இருக்குது. ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சிறிய அந்த ஆலயத்தில் வழிபட்டுட்டு அது பிறகு தான் அந்த மெயின் சர்ச்சுக்கு மேலே ஏறி வந்து வழிபட உள்ளே போகிறாங்க. அடுத்து நம்ம மணப்பாடில் எந்த இடத்துக்கு போக போகிறோன்னா, புனித சவேரியார் வாழ்ந்த குகைக்கு போக போகிறோம். குகைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதிசய கிணறு இருக்குது, அதையும் அப்படியே பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு பின்னாடி உள்ள பாதை வழியாகவும் போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு கார்லாம் பார்க்கிங் இருக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக வந்திங்கன்னா அந்த ரூட் வழியாகவும் நம்ம போகலாம். இப்போ நடந்து நான் வர்றதுனால நான் உங்களுக்கு அந்த ரூட்டு காட்டுற பாருங்க. சர்ச்சுக்கு பின்னாடி உள்ள பாதையோடு இறங்கி ஸ்டெப்பு இருக்குது, அது வழியாக போகிற மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் கார் போகுது பார்த்திங்களா, ரைட் சைடில், அங்கே தான் நம்ம இந்த புனித சவேரியார் வாழ்ந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வெளியே போகிற பாதை, நம்ம பார்க்கிங்லாம் போட்டிருப்போம்ல கார், அந்த ஏரியா. லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்ரூம் வசதிலாம் இருக்குங்க போகிறதுக்கு. உங்கள் கார் போகுது பாருங்கள், அந்த பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃப்ரெண்டில் போகிற மாதிரி இருக்குங்க இந்த புனித சவேரியார் வாழ்ந்த கோயிலுக்கு போகிற பாதை. இன்னும் இந்த ஒரு கட்டிடம் இருக்குது பார்த்திங்கன்னா, இது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த சவேரியார் வாழ்ந்த குகைக்கு மேலே உள்ள கட்டிடம். இது வந்து தியான மையம்னு சொல்கிறாங்க. நானும் உள்ளே போய் பார்த்தேங்க, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. தியானம் பண்ணணும், யோகா அந்த மாதிரி பண்ணணுன்னா உள்ளே போய் பண்ணலாம். ரொம்ப அமைதியான பிளேஸாக இருந்துச்சு. வாங்க, இதுக்கு பின்னாடி தான் அந்த குகை இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். அந்த அதிசய கிணறும் இது பக்கத்தில் தாங்க இருக்குது. இது தாங்க அந்த குகை. இந்த குகையில் தான் புனித பிரான்சிஸ் சேவியர் பார்த்திங்கன்னா 2 வருஷம் இருந்து மத தொண்டாற்றி பல நன்மைகளை செஞ்சுருக்காங்க. இந்த கிணறு தாங்க இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் உருவாக்கிய கிணறு. கடல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மீட்ரு தான் இருக்கும். ஆனால் இந்த கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புனிதமான நீருங்க இது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மணப்பாடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான பிளேஸு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மணப்பாடு எங்கே இருக்குது, அப்புறம் திருச்சிலுவைநாதர் ஆலயம், லைட் ஹவுஸு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த சவேரியார் வாழ்ந்த குகை, இந்த கிணறு இதெல்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிங்கம் 2, அப்புறம் தாமிரபரணி, அப்புறம் இயற்கை அந்த காட்சிகள் படத்தில் எடுத்துப்போம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா மணப்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக பீச்சு தாங்க, அதை அடிச்சுக்க வேறு எந்த இடமே கிடையாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட நம்ம அருமையாக கடலில் விளாட்லாம், அவ்வளோத்துக்கு வந்து அலை வந்து கம்மியாக இருக்கும். அந்த திருச்சிலுவை ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அலை பயங்கரமாக இருக்கும். அங்கே யாரும் வந்து குளிக்க மாட்டாங்க, ஒன்லி ஃபோட்டோஸு அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த லோக்கலில் உள்ள எல்லாருமே வந்து மீன் தொழில் பண்ணுறதுக்கு போகிற பாதை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் நம்ம நடந்து அசால்ட்டாக போகலாம். முட்டியில் தான் தண்ணி இருக்குங்க, அவ்வளோத்தான் இருக்கும். நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோத்துக்கு இருக்குன்ட்டு. ஒரு சில இடத்துல தான் அதிகமாக இருக்கும். பார்க்கவே அந்த மணல் மேடு தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும் குளிக்கிறதுக்கு. எல்லாமே நல்லா சிறப்பான இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் பல காட்சிகளுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோடு பண்ண இந்த மணப்பாடு விலாகு புதுசாக வர்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதற்கு முன் வந்தவர்களுக்கு மணப்பாட்டில் இந்த இடம்லாம் இருக்கா, நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்க்கணுன்னு தோணுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மணப்பாடு பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த கமெண்ட் செக்ஷன் போய்ட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மணப்பாடு பீச்சுக்கு அருகில் உங்கள் ஏரியானா எந்த ஏரியான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
மணப்பாட்டுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா எப்போ போனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சேம் அங்கே கிடைச்ச அனுபவத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.